எனது அருமை சகோதரர்களுக்கு வணக்கம். ஒரு ஒரு 2, 3 நாளாக இந்த ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணாலே கன்டினியூஸாக ஒரு போஸ்ட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பழிக்கப்படக்கூடிய பெண்ணின் அலுவலருக்கு வராத கடவுள் கோவில் திருவிழாக்களில் நடக்கக்கூடிய மேலச்சத்தங்களுக்கு வருகிறதா அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு இருக்க. இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய பொம்பளைங்கள்லாம் சைடில் இந்த டைப் பண்ணி போட்டுட்டு போஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருக்காளுங்க. இது லைக் வாங்கவா என்ன இளவுக்குன்னு ஒரு மயிரும் புரியலை. இது இப்போ நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சாட்டுங்களுக்கும் இந்த பாலியல் குற்றங்களுக்கும் இந்த கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இது ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு தேவைகளே இல்லை. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போது கன்னியாகுமரியில் அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டை போட்ட ஒரு பாதிரியார் கேஸ் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த கணவன் அழுதுருப்பான். அவன் அழுகுரல் கேட்கறது வராத கடவுள் நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ண உடனே உனக்கு அபிஷேக ஆராதனை தருகிறாருன்னு சொல்லிட்டு நம்புறல. அதை ஏன் யாரும் பேச மாட்டான்னு எனக்கு புரியலை. 5 வேளை தொழுகை பண்ணக்கூடிய மசூதிக்குள்ளே ஒரு பெண்ணை கற்பழிக்க முயற்சி செஞ்சு அந்த பொண்ணை கத்தியாளனா அவளை கத்தியால் எடுத்து குத்தி காயப்படுத்தி அது ஒரு பிரச்சனையாச்சுல்ல. இப்போ 5 வேளை தொழுகக்கூடிய அந்த வரக்கூடிய உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த கடவுள் அந்த பெண்ணு அதே மசூதிக்குள்ளே கத்தியால் குத்தும் போது ஏன் அந்த கடவுள் வரலை அப்படிலாம் நமக்கு சந்தேகம் வருது. அதனால் யாருமே எந்த மதத்தையுமே முதல்ல குறைச்சி சொல்கிறத மூலம் நிப்பாட்டணும். முக்கியமாக இந்த கிறிஸ்துவர்கள் அவங்க ஒரே விஷயந்தான், இந்த இந்துக்களை எப்படியாவது கன்வெர்ட் பண்ணி மாற்றி கொண்டு போயிடணும். நீ சாத்தானை கும்பிட்ற, நீ பேயை கும்பிட்றன்னு சொல்லி 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 அதில் என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நடக்கிற கற்பழிப்பு சம்பவத்துக்கும் கடவுளுக்கு என்னடா சம்பந்தம்? கற்பழிப்பு எல்லா மதத்துலையும் நடக்குது. எல்லா மதத்துக்காரங்களும் அதுக்கு ஆளாக்கப்படுறாங்க. பொண்ணுங்களுக்குனாலே சேஃப்டி இல்லை. அதில் உன் பொண்ணு வேறு என் பொண்ணு வேறுன்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் ஹிந்து மதத்தையே குறை சொல்லிக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த எச்ச பொழப்பு? எதுக்கு எடுத்தாலும் இந்த ஹிந்து மதத்தையே நீ சீன்றதே உனக்கு வேலையாக இருக்கா? முதல்ல அவன் வீட்டில் உள்ள கதைகளை பாருங்கள், அவன் மதத்தில் உள்ள பிரச்சனைகளை தீருங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய மதத்தை பற்றி நீங்கள் பேசலாம். உடனே இந்த ஃபெமினிஸ்ட்லாம் வந்துடுவான் லைனாக வரிசை கட்டிக்கிட்டு, எங்கே நாங்கள் அப்படி இப்படி ஆச்சா பூச்சா உங்கள் கடவுள் பிரச்சனை, உங்களெலாம் ஜாதி பிரச்சனை. ஜாதி பிரச்சனை எல்லா மதத்துலேயும் இருக்கிறது. என் மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்துலையும் ஜாதி பிரச்சனை இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக அந்த இந்துக்களை மட்டுமே வஞ்சிக்கக்கூடிய இந்த மாதிரி தீய சக்திகளை, இந்த மாதிரி கேவலமான மனுஷங்களை புரிஞ்சு தெளிஞ்சு தெளிவாக நடந்துக்குவாங்க. தயவுசெய்து இந்த பெரியாரிசம்லாம் பேசிட்டு வருவானுங்க, அவன்லாம் நம்பி எவனும் போயிடாத. இருக்கலே கேடு கட்டவன் தான். அதனால் இளைஞர்களே கொஞ்சம் சற்று யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க.